விஜய் அவர்கள் அவர் போட்ட ரூல்ஸ் இருக்குல்ல, அதையே பிரேக் பண்ணியிருக்காருங்க. நியாயமாங்க இதெல்லாம்? ஒரு ரூல்ஸ்ன்னு போட்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் முதல்ல. எப்படி அதெல்லாம் பண்ணாம இருக்கலாம்? என்ன சொன்னீங்க? அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டும் தானே போய் ஆய்வு பண்ணணும்னு சொன்னீங்க. நீங்க எதுக்கு எக்மோருக்கு போனீங்க? மருத்துவத்துறை உங்க துறையா? சுகாதாரத்துறை உங்க துறையா? நீங்க எதுக்கு ஆராய்ச்சிக்கு போனீங்க? அப்படின்னு பல பேர் கேட்க, இன்னும் பல பேர் ஏங்க பாருங்க திடீர்னு முதலமைச்சர் ஆய்வுக்கு போயிருக்காருல்ல. எப்பேர்ப்பட்ட ஒரு செயல். இந்த மாதிரி ஒவ்வொரு முதலமைச்சரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடே வேற லெவல்ல இருந்திருக்கும். போன இடத்துல என்ன நடந்துச்சு? அங்க செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு? அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அத பத்தி தான் முழுசா நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துருவோமா? அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் ரூல்ஸ் போட்டாரு, பிரேக் பண்ணிட்டாரு சொல்லிட்டோம். எதுக்காக? முதலமைச்சர் அவருக்கு பவர் அதிகம்ப்பா. அந்த பவர வச்சுக்கிட்டு அவர் எங்க வேணாலும் போலாம். முதலமைச்சர் போய் ஆய்வு பண்ணாம வேற யார் ஆய்வு பண்ண போறா? மத்த எல்லா அமைச்சர்களும் சரியா செயல்படுறாங்களா? அப்படின்றத ஆய்வு பண்றதே முக்கிய வேலையா இருக்கும். அப்படியான ஒரு ஆய்வுக்கு தான் இப்ப போயிருக்காரு. எழும்பூர்ல போய் குழந்தைகள்லாம் பார்த்து, அப்படி எடுத்து ஆட்டி, ஐயோ! பார்க்க எவ்வளோ கியூட்டா அப்படின்னு பல பேர் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்சல்ஸுக்கு மத்தியில நம்ம ப்ளூ சட்டை மாறன் அண்ணன் இருக்கார்ல, அவரு போட்டு விஜய் அண்ணன வெளுத்து வாங்கியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒருத்தர் அந்த சைடு போயிருக்காருங்க. போற சைடுல திடீர்னு பார்த்தா, "என்னடா பக்கத்துல எப்போ இங்க தியேட்டர் கட்டுனாங்க?" அப்படின்ற மாரி ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தாராம். அப்புறம் தான் தெரியுதாம், தியேட்டர் கிடையாது. அது எக்மோர் ஹாஸ்பிட்டலு அப்படின்னு. "என்னப்பா சொல்ற? அங்க என்னப்பா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டா, விஜய் அண்ணா ஆய்வுக்கு போயிருக்காரு. பசங்க ஏதோ ஃபர்ஸ்ட் நாள் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாரி, "ஆ ஊ விஜய் அண்ணா, விஜய் அண்ணா டிவிக்கே, டிவிக்கே" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. பார்த்தவங்க, "ச்சீ தியேட்டர்லயா? ஹாஸ்பிட்டலா? என்னடா மரப மாண்பு கடைபிடிக்கிறீங்க? இதில என்னடா மரபு மாண்புன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில இருக்கு. ஹார்ன் அடிக்காதன்னு சொல்லி, ரோட்ல போறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருந்தாலும் ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்றது தான் ரூலு. என்ன? இந்த ரூல மீறி இருக்காய்ங்க. கொ குழந்தைங்க இப்ப தான் இருக்கு. நீங்க பாட்டுன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, டிஸ்டர்ப் ஆகுமா? ஆகாதா? ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன கத்தலு? அங்க என்ன போயிருக்காரு அவரு? என்ன இன்னும் அவர நடிகராவே பார்த்துட்டு இருக்கீங்களா? முதலமைச்சராவே பார்க்க மாட்டீங்களா? அவர் அரசியல்வாதியா பாருங்கயா! அப்படின்னு அவைங்களே பேசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரோட்ல போறவங்கலாம் திட்டிட்டு போறாய்ங்க. ஆய்வுக்குன்னு வந்தா, அந்த ஆய்வுக்கான வேலை என்னவோ, மருத்துவத்துறையில என்னலாம் இருக்குதோ, இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ணன். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல யாரும் தப்பு கிடையாது. அவரு போய் ஆய்வு செஞ்சது யாருக்கும் தப்பு தெரியல. குழந்தைகள தூக்கி கொஞ்சுனது எந்த தப்பாவும் தெரியல. "அப்பா குழந்தைய எப்படி தூக்கலாம்? இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ல." அப்படிலாம் யாரும் பேச மாட்டாய்ங்க. ஏன்னா, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதெல்லாம் பேசுனா, நீங்க சொல்லலாம். "இவரு என்ன ஆய்வுக்கு போயிருக்காரு, இப்படி பண்றாரு, இதெல்லாம் சரியில்ல. பொறந்த குழந்தைய எப்படி தூக்கலாம்?" அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா, அப்படி எதுவும் யாருமே சொல்ல கிடையாது. எல்லாம் என்ன சொன்னாய்ங்க அப்படின்னா, "இன்னமும் அவர நடிகராவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் விஜயண்ணா, விஜயண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்கிறது. பீச்ல போய் நின்னு பாருங்க. இந்த மெரினா பீச் பக்கம் லைனா பேரிகார்டு பக்கம் நின்னுட்டு இருப்பாய்ங்க. ஏன் அவங்கலாம் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அப்பதான் தெரியும். விஜய் அண்ணன் அந்த பக்கம் தானே கிராஸ் பண்ணி போய் ஆவணும். அவருடைய வாகனம் விஜய் அண்ணன் கூட கிடையாது. விஜய் அங்குல். இப்பலாம் அங்குல் தான். விஜய் அங்குல் அப்படித்தானே போய் ஆவணும். விஜய் மாமா அப்படித்தானே போய் ஆகணும். பனையூருக்கு போற வழி அதுதான். பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அங்க யாரோ இருப்பாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அங்கிருந்து போவார். பனையூருக்கு போவார். ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார். பக்காவா இருக்கும் டைமிங்லாம். அந்த டைம்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், விஜய் அண்ணாவ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற பல பேர் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ரெகுலரா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன்லாம் பார்க்குறேன், கம்பியில அப்படி மேல புடிச்சு தொங்கின்னு இருக்கான். கீழ எங்கடா புடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா தொங்கிட்டே இருக்கான். ஒரு கையில வீடியோ வேற எடுக்குறான். இந்த மாதிரியான குரங்கு சேஷ்ட வேலைகள அப்பத்துலருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பார்க்கறதுனால என்னன்னா, "எப்பா அவைங்க நிக்கிறாய்ங்க, ஏதோ பார்க்குறாய்ங்க" அப்படின்னா, அவரு தான் கிராமம் கிராமம் வரும்ன்னு சொல்லிக்கிறார்ல. அவர் என்ன இப்ப கொஞ்சம் ஷாப்பிங்ல பிஸியா இருக்கிறாரு. எம்எல்ஏவ ஷாப்பிங் பண்ணி ஆவணும். ஏன்னா, எப்ப ஆட்சி கலையும்னு தெரியாது. இப்ப இடைத்தேர்தல்ல அது எல்லாத்தையும் நிக்க வச்சாகணும். இன்னும் ஜூன் 2ஆம் தேதியே வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சுட்டாய்ங்க மத்த எல்லா மாநிலங்கள்லயும். ஆனா, இன்னும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்காததுக்கு காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். எப்பா இவருக்கு இது மெஜாரிட்டி தேவைக்கு இன்னும் ஒரு 3, 4 பேர் தேவ. அவைங்களும் வந்துட்டு ஏன்னா, இப்போ வரைக்கும் 6 7 தொகுதி தான் காலியாயிருக்கு. 6 பேர் தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காய்ங்க. இன்னும் மத்ததெல்லாம் பார்க்கணும்ல. அவங்க செயல்பாடுகள்லாம் நம்ம பார்த்து தானே நம்மளுடைய என்னன்னு பார்க்க முடியும், அறிவிக்க முடியும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்களே.
அவங்க வர வேண்டியது இருக்குது. இன்னொரு 4 பேர் பேச்சுவார்த்தை செட்டில்மெண்ட் ஒன்றும் முடியல. அங்கே சோஃபா செட் ஒன்றும் போகல. சிங்கிள் சீட்டரா, 4 சீட்டரா, 5 சீட்டரா, 6 சீட்டரா மாறுதா என்னன்னுலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை ஸ்டூலே போதுன்னு நினச்சிக்கிறாங்களா? இது எல்லாத்தையும் பார்த்து தானே நம்ம அறிவிக்க முடியும். ஏன்னா உடனே அதை முடித்து புது அரசு அமைச்சு அந்த அரசு என்னவெல்லாம் செயல்படுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்குள்ளே தலையிடுதா? நீ இன்னும் 4 பேர் வர வேண்டியது இருக்குது, எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். இந்த மேலெடுத்து உத்தரவை கடைபிடிக்க முடியலையே, எப்படியாச்சும் இன்னொரு 4 பேர் வாங்கி ஆகணுமேன்ற ஷாப்பிங் பிஸியில் இவர் ஒரு பக்கம். இதுக்கு மத்தியில் இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயனா நோ வானா டிவிக்கே மாற்றம். என்னடா மாற்றம் கன்றாவி, இன்னமும் கத்தினுறீங்களடான்ற மாதிரி தான் இருக்குது. இது கூட பரவாயில்லைங்க. பாக்கியராஜ் அவர்கள் இறந்திருந்தார். அவருடைய இறப்பு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செயல் தான். அங்கே மீடியாக்கள் எல்லாரும் ஒரு பக்கம் பேசுனாங்க. எல்லோரும் இன்னும் கேமரா அப்படி எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. இது பெரிய சர்ச்சையாச்சு. இது எல்லாத்தையும் மீறி இன்னொரு சம்பவம் அங்கே நடந்துச்சு. விஜய் அவர்கள் இறங்குறாரு முதல்வராக. அவர் அவருடைய மாண்பை கடைபிடிக்கும் விதமாக இது வரைக்கும் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய அவருடைய துறை சார்ந்தவர், மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்காரு. அந்த அதுவும் திரைக்கதை எழுதுறதுல மன்னனாக இருந்திருக்காரு. அவருக்கு அஞ்சலி செலுத்த போயிருக்காரு. அஞ்சலி செலுத்த போகிற இடத்துல அங்கே நின்று கத்துறாங்க, டிவிக்கு அண்ணா விஜயண்ணா அப்படின்னு கத்துறேன். என்னையா கத்தி உங்களுக்கு என்னையா வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. சும்மா கத்திக்கிட்டே போகிற எல்லா இடத்தையும் அந்த அந்த இடத்துக்கான மதிப்பையும் மாண்பையும் கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரும் இதை பேச மாட்டாங்க. மீடியா தூக்கின்னு வந்துட்டாங்க. அவங்க அதை எதையாச்சும் எடுத்து போடணும். அவங்க யாருக்கும் அவர் கமல் கேமரா முன்னாடி போயிட்டு கமல் முன்னாடி போய் கேமரா வைக்கணும்னு ஆசை கிடையாது. அவங்களுக்கும் சில நெருக்கடிகள் இருக்குது. அந்த நெருக்கடிக்கு வேறு வழி இல்லாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கனவு ஆசை என்ன அப்படின்னு தெரியுமா? போய் பெரிய பிசி ஸ்ரீராம் மாதிரியோ இந்த மாதிரியான பெரிய கேமராமேன் ஆகணும், பெரிய படங்கள் வரணும், என் ஃபோட்டோ ஊரெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும், என்னடா இப்படி பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணங்கள். அதை மீறி வர்றது தான் இந்த மாதிரியான குடும்ப சூழல் காரணமாகவோ இல்லை பல தகவல்களை தெரிவிக்கணுன்ற ஒரு காரணமாகவோ அவங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு மீறியும் கேமரா எடுத்துன்னு மூஞ்சி முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய சில நெருக்கடிகள் அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் குறை சொல்கிற நீங்கள் இதை கேளுங்க, இன்னமும் கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. டிவிக்கே விஜய்ன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் முதல்வர் ஆயிட்டார், நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடந்துருச்சு, இன்னமும் அந்த மனநிலையிலேருந்து விட்டு வெளியே ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கத்துறீங்க, ஒரு இறப்பு வீட்டில் போய் கத்துறீங்க. இப்படியே தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தால் உங்களை அப்புறம் தற்கூரின்னு சொல்ல வேறு என்ன சொல்லுவாங்க? இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிது. ஆனால் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொல்ல வச்சிருக்கீங்க. இப்படியான தொடர் செயல்பாடுகள் நம்மளை பெரும் வருத்தத்துக்குள்ளே ஆழ்த்துது. தமிழ் சமூகம் என்னவா மாறிக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட இருந்தது? மொழிக்காக உசுறு கொடுத்தவங்க இவங்கெல்லாம் வேறு எவனும் கிடையாது. முதுமக்கள் தாலின்ட்டு அப்படி இருந்து பல வேறுபட்ட கலாச்சார முறைகளை இங்கிருந்து போயிருக்கு. எல்லா முறைகளும் சிந்து சமோலி நாகரிகம் தான் பெரிய நாகரிகம், அது எல்லாத்தையும் உடச்சி போட்டாச்சு. இங்கே கீழடி நாகரிகம் பெரிய நாகரிகம்னு அப்பயே அப்படி அறிவார்ந்த மக்களாக மற்றவெல்லாம் ஆடு மாடெல்லாம் வேட்டையாடி தின்னுக்கிட்டு இருந்ததே நேரத்தில் இங்கே ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இப்படியான ஒரு செயல்பாடுகள் பேச்சுகள்லாம் பார்த்த தமிழ் சமூகம் இப்படியும் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இப்படியான ஒரு கேவலமான சூழலில் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை பல சுவாரஸ்யமான அரசியல் செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம விமர்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.